உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரோட பணியில இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம இப்ப 12 ராசி அன்பர்களுக்கும் செவ்வாய் பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன் இந்த செவ்வாய் பயிற்சி பார்க்கணும், ஏன் இந்த செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரி யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, எல்லாருமே உலகத்துல இருக்கவங்க உழைக்கதான் செய்யறாங்க. எல்லாருமே அதற்கு உண்டான வருமானத்தை ஈட்டணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய அமைப்பு எல்லாருக்குமே உண்டு. ஆனா ஒரு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒவ்வொரு ராசியிலும் பெயர்ச்சி ஆகும்போது என்ன கேட்டீங்கன்னா, உங்களுடைய அந்த உழைப்பு சில காலகட்டங்கள் அதிகமாகும், சில காலகட்டங்கள் குறைவாகும். அதே போல அந்த உழைப்புக்கு ஏத்த ஊதியம் ஒரு காலகட்டத்துல அதிகமாகவும் ஒரு காலகட்டத்துல குறைவாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டும் இல்லாம இந்த செவ்வாய்ன்னு சொல்லக்கூடியது முயற்சியை செய்யக்கூடிய ஒரு கிரகம். ஏன்னா எல்லாருக்குமே அந்த முயற்சின்னு ரொம்ப முக்கியம். என்னதான் நேரம் நல்லா இருந்தா கூட யாராவது வந்து வேலை கொடுப்பாங்களா? இல்ல, முயற்சி பண்ணணும். பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதே போல தொழில் இல்ல ஒரு முயற்சி பண்றோம், ஜெயிக்கிறோமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதுல போட்டிகள் நிறைய இருக்கும். அந்த போட்டிகளை வெல்லக்கூடிய ஒரு முக்கியமான கிரகமாக இந்த செவ்வாய் கண்டிப்பா எப்பவுமே ஒரு காலகட்டத்துல இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு செவ்வாய் ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்கும்போது எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதே போல தைரியம் இருக்கும், ஒரு வீரியம் இருக்கும். ஒரு தைரியமா ஒரு விஷயத்த செஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில சாதிக்க முடியுன்ற ஒரு குணத்தை அந்த செவ்வாய் பகவான் தான் கண்டிப்பா கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிக மிக முக்கிய காரகர் இந்த செவ்வாய் பகவான். அதே போல ஒரு பெண் ஜாதகத்துல கலத்திரக்காரகன் சொல்லக்கூடிய ஒரு கிரகமாகவும் இந்த செவ்வாய் இருக்கிறதுனால இந்த செவ்வாயுடைய பெயர்ச்சி மிகவும் முக்கியமான ஒரு பெயர்ச்சியா இருக்க போது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் சில பாசிட்டிவ் இருக்கு, சில நெகட்டிவ் இருக்கும். என்னென்ன நெகட்டிவ் என்னென்ன பாசிட்டிவ்னு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 12 ராசி அன்பர்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் கன்னி ராசிக்கு வருகின்ற ஜூலை மாதம் 28ஆம் தேதி பயிற்சியாகி செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் அந்த கன்னி ராசியில ஒரு பலனை கொடுக்க போறார். 47 நாட்கள் செவ்வாயுடைய தாக்கங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டத்துல 12 ராசி அன்பர்கள் இருக்காங்க. என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலா பார்க்கலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலனை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்கலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாயுடைய பயிற்சி வருகின்ற ஜூலை மாதம் 28ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் ஒரு 47 நாட்களுக்கு உங்க ராசிக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்துல இருந்து செவ்வாய் பகவான் அருள்பாலிக்க போறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசி என்பர்களுக்கு நிறைய சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கு. எல்லா கிரகங்களும் நல்ல இடத்துல பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த 2025ஆம் ஆண்டு இருக்கு. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதுல ஒரு அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த பயிற்சினால கண்டிப்பா நடக்கும். ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன முக்கியம் அப்படின்னா, சரியான முடிவுகள் எடுக்கும் பொழுது வாழ்க்கை வெற்றி அடையுது. நம்ம சரியான முடிவு தான் நினைச்சு எடுப்போம், ஆனா அதுல ஒரு தோல்வி வரும்போது நம்மளுக்கு அதுல பலவிதமான பிரச்சனைகளை கொடுக்குது. அது பொருளாதாரத்துல இருந்து ஆரம்பிச்சு உடல்நிலை பாதிப்புல இருந்து திருமண வாழ்க்கையில பிரச்சனை வந்து குழந்தைகளால ஏற்படக்கூடிய தொந்தரவுல இருந்து எல்லா விதமான பிரச்சனைகளும் எப்பவுமே எல்லாருமே சந்திச்சு தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எப்பவுமே இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நடந்ததுனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கீங்க. ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் சார், இதுல இருந்து ஒரு விடிவு காலமே வராதா அப்படின்னு கேட்டா அந்த விடிவு காலம் அற்புதமா இந்த செவ்வாய் பயிற்சினால இருக்கு. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாயுடைய பயிற்சி. முதல்ல இந்த 5ஆம் இடத்துல பயிற்சி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, முதல்ல உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாகும், நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தப்பான முடிவுகளா இருக்காது. ஏன்னா அவருடைய பார்வை பலன் அப்படி. செவ்வாய் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையா 11ஆம் வீட்டை பார்ப்பார். அந்த 11ஆம் இடம் சொல்லக்கூடிய நீங்க நினைச்ச விஷயங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தானம். இப்போ உதாரணத்துக்கு ரிஷபராசியா இருக்கீங்க, நீங்க உங்களுக்கு வேலை இல்லாம இருக்கு, நீங்க இத்தனை நாளா ட்ரை பண்ணிருப்பீங்க. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் கூப்பிடுவாங்க, நீங்களும் ரொம்ப கேஷுவலா தான் போவீங்க. கடைசியில பார்த்தா நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, நீங்க அடுத்த மாசம் வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த செவ்வாய் பயிற்சினால இருக்கும். அது மாதிரி வந்துச்சுன்னா உங்களை கோவில் கட்டி கும்பிட்றேன் சார், உங்களை நேர்ல வந்து பாக்குறேன் சார்னு சொல்லக்கூடிய நிலையில தான் இந்த ரிஷபராசி என்பது இருக்கீங்க. அது கண்டிப்பா நடக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி, வேலையில ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி. நிறைய ரிஷபராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா வேலையில மாற்றம் பண்ணணும்னு சொல்லி இன்டர்வியூ போகக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய காம்படிஷன் இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா உங்களோட நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்க இருப்பாங்க. அதனால சில நேரங்களில் வாய்ப்புகளை இழக்கக்கூடிய ஒரு சூழலாம் இருக்கும்.
நீங்களே நிறைய பார்த்திருப்பீங்க. உங்களை ஹோல்ல வச்சிருக்கோம்னு சொன்னாவே உங்களுக்கு கிடைக்காது அப்படின்ற ஒரு தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி நிலைகள் மாறி வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல தொழில் துறையில இருக்கவங்க, முக்கியமா பாத்தீங்கன்னா தொழில் துறையில டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், அது மட்டும் இல்லாம இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேருக்கு கடந்த 3 ஆண்டுகளாக கடன் மட்டுமே அதிகமா இருக்கு. சார் டாக்டரா இருக்கேன் சார், எனக்குமே கடன் பிரச்சனை இருக்கு சார் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அதே போல இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய லாபம் இல்லாம நஷ்டத்துல பண்ணிட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பணம் வர வேண்டியிருக்கு, வரல. அதே போல ரியல் எஸ்டேட் துறையில இருக்கவங்க நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ல பணம் போட்டேன், ஒரு இடத்துல பணம் போட்டேன், அந்த இடத்துல திருப்பி விற்க முடியல, அந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகல, அந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ண முடியல, ப்ராஜெக்ட் முடியலன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு. அந்த பிரச்சனைகள் தீர்ந்து அதுல ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம், கடன் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் கண்டினியூ ஆயிடுச்சு, இல்ல ஒரு ஒரு பிசினஸ் நடக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பணம் வரும். அது லாபம் கம்மியோ அதிகமோ, ஆனா உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு வருமானு கேட்டா இந்த செவ்வாய் பயிற்சியில கண்டிப்பா இருக்கு. அதற்கான முயற்சிகளை இந்த காலகட்டத்துல கண்டிப்பா செய்யலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, ஒரு டாக்டரை பாக்குறீங்க அப்படின்னா என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன உடல்நிலையில என்ன பாதிப்பு, எதனால இந்த குழந்தை தடை இருக்கு அப்படின்னு பார்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ரொம்ப சின்ன எளிமையான ட்ரீட்மெண்ட் முறையில உங்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பாரு. அதே போல குழந்தைகளால உங்களுக்கு ஒரு பட்டம் பதவி, குழந்தைகளால ஒரு பேர் புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம காதலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு, காதல்ல ஏதாவது பிரேக்கப் இருக்குன்னா அதெல்லாம் ரீயூனியன் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. அதே மாதிரி காதல் வீட்டுல சொல்லி திருமணம் செய்யக்கூடிய நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த காதல்ல சொல்லி கண்டிப்பா வீட்லயே உங்களுக்கு மனசார திருமணம் செய்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பா இந்த செவ்வாய் பகவான் நடக்கும். அது மட்டும் இல்லாம திருமணத்துல ஏற்பட்ட தடைகள் விலகி திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு. அது முக்கியமா பூர்வீக சொத்து, பூர்வீக சொத்துனா 5ஆம் இடம் சொல்லுவோம். அந்த 5ஆம் இடத்துல செவ்வாய் பயணிக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். பூர்வீகத்துல வீடு கட்டுவீங்க, பூர்வீக சொத்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இடம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய தடை, நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா சொத்து விற்க முடியல, வீடு விற்க முடியல, அதனாலதான் எனக்கு இவ்வளவு பெரிய கடன் பிரச்சனைல மாட்டிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த சொத்து விற்கும், வீடு விற்கும், அதன் மூலமாக வரக்கூடிய பணத்துல உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறையும். திருப்பியுமே ஒரு வீடு வாங்கறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த செவ்வாயுடைய பார்வை, அவருடைய 4ஆம் பார்வை 8ஆம் இடத்துல உள்ளதுனால திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் உண்டு. அப்ப நீண்ட நாளா ஒரு பணம் வரல, அந்த மாதிரி பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. வெளிநாடு பயணம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள். அதே போல வெளிநாட்டுல போய் படிச்சு முடிச்சுட்டேன் சார், நானு எனக்கு வேலை இல்லாம இருக்கு, இதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா இந்த காலகட்டத்துல வெளிநாட்டிலையும் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டிலேயே சில பேர் இருக்கீங்க, ரிஷபராசினர் நிறைய பேர் ஃபாரின்ல இருப்பாங்க, இருந்துமே கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை சில பேருக்கு இருக்கு. அவங்களுக்கெல்லாம் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகவும் இந்த செவ்வாயுடைய பயிற்சி பலன்கள் கொடுக்க போது. மொத்தத்துல இந்த செவ்வாயுடைய பயிற்சி நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ஒரு ரிஷப ராசி என்பவர்களுக்கு ஒரு உத்வேகம். ஏன்னா ஒரு வாழ்க்கையில என்ன தேவை அப்படின்னா ஒரு முயற்சி வெற்றி அடையும் போது ஒரு சந்தோஷம் வரும். அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை, ஏன்னா கடன் பிரச்சனையை தீர்க்க போறீங்க, நீண்ட நாளா ஒரு கோர்ட்டு கேஸ்னா பிரச்சனை தீரும், அதே போல உங்களுக்கு வம்பு வழக்குமா தீரும், இடம் விற்கும், இது மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் நல்லது நடக்கும்போது என்ன ஆகுனா பரவாயில்ல நம்மளாலையும் சாதிக்க முடியுன்ற ஒரு எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருக்கும் போது நம்ம நெகட்டிவான பலன்கள் ஏதாவது சொல்லியிருக்கோம்னா அதெல்லாம் பாசிட்டிவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி செவ்வாய் பலம் உள்ள ஜாதக அமைப்பு இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன பலன்கள் டபுள் பாசிட்டிவா இருக்கிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பா இருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகநிலை தகுந்தாப்புல பலன்கள் மாறுபடும். நிறைய பேருக்கு ராகு திசை, கேது திசை, அது மட்டும் இல்லாம சனி திசை, புதன் திசை நிறைய பேருக்கு பாதிப்புகளை கொடுத்துருக்கு. சுப கிரகங்களுடைய திசை கூட சில பேருக்கு பிரச்சனையை கொடுக்கும். காரணம் அது உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து மாறும். உங்க சுயஜாதகத்தை பார்த்துட்டு எந்த முடிவு எடுப்பது சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலன் தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நோட்ல எழுதுனா மாதிரி 51 பக்கம் PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் போன்ல நோட்ல எழுதி தருவீங்களான்னு கேக்குறீங்க, அந்த மாதிரி நோட்லயும் எழுதி தருவோம்.
அதுக்கு ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள். கிரகம்னா என்ன, ஜாதகம் எப்படி பாக்குறது, ஒரு கிரகம் எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு டீட்டெயிலா சொல்லி தருவோம். அது மட்டும் இல்லாம திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வ ஜனா சுகினோ பவந்து.